ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பேட்டர்னை கரெக்டாக மார்க் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டர்ன் மார்க்கிங்கில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்லீவுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி டிராஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு பேசிக் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அதை எப்படி மார்க் பண்ணணும், இது எல்லாமே நீங்களும் படிச்சுக்க முடியும். ஸ்லீவுக்கு நம்ம வந்து ஒரு அளவு எடுக்க போகல, என்னென்ன பேசிக் அளவு தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்து தான் வந்து தேவைப்படும். ஸோ ஸ்லீவ் லென்த், அதுக்கப்புறம் வந்து கெப் ஹைட், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வித், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட். இந்த 4 மெஷர்மெண்ட் இருந்தால் தாராளமாக போதும். ஒரு பேசிக் ஸ்லீவை கரெக்டாக ப்ராப்பராக அளவெடுத்து மார்க் பண்ணுற பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம இந்த 4 அளவுமே எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் லென்த் எப்படி எடுக்கிறோம், இன்னொருத்தவங்களுக்கு அளவு எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு நாமே எப்படி கரெக்டாக எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த மெஷரிங் டேப்பை இப்படி சைடில் இந்த பக்கம், அதாவது உங்களுக்கு ஸ்லீவ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பக்கமாக இப்படி மெஷரிங் டேப் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கையால் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் இப்படி எடுக்கலாம், அண்ட் 3/4 ஸ்லீவ், இப்படி ஃபுல் ஸ்லீவ் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லீவ் தேவையோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட் ஸ்லீவ் எடுக்கிறேன் இதிலேருந்து இந்த அளவுக்கு. ஸோ என்னோடய அளவு வந்து 8 இன்ச் இருக்குது. நான் 8 இன்ச் வந்து நம்மளோட ஸ்லீவ் லென்த். இப்போ நம்ம வந்து இதுக்கு தையல் இடைவெளி ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், அண்ட் கீழே வந்து ஃபோல்டிங்க்கு வந்து 1 இன்ச் தேவை. அப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்லீவ் லென்த்துக்கு 1.5 இன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ். இதுதான் அவங்களோட ஸ்லீவ் லென்த் மெஷர்மெண்ட். இப்போ இந்த கெப் ஹைட் எடுக்க போகல நம்ம கரெக்டான அளவு இல்லைன்னா நம்ம சட்டையோட அட்டாச் பண்ண போகல ஒரே அளவு வந்து வராது. ஸோ அந்த கெப் ஹைட் எடுக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கரெக்டாக இதே மாதிரி வச்சுட்டு உங்களோட இந்த ஆர்ம் ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனோட லென்த் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படியே இது ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட இந்த ஓப்பன் இதோட நீங்கள் இந்த பக்கத்துக்கு எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்க போக்கில் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச் மாதிரி இருக்குது இந்த இடத்துலேருந்து இந்த ஓப்பன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட ஆர்ம் ரவுண்ட் ஃபுல்லாக இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி அளவு எடுக்கும்போது மெஷரிங் டேப்பை கீழால் இப்படி எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அளவு எடுக்க போகல ஷோல்டர் மேலே தூக்குவோ குறுகி இருக்கவோ அப்படி தேவை கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ 15 இன்ச் 15.5 இருக்குது. 15.5 அப்படின்னு நான் இதில் வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து 15.5, நம்ம வந்து 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 3, 8, 7ன்னு வரும். ஸோ இந்த அளவை நம்மளுக்கு கேப் ஹைட்டுக்கு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டிரெக்டாக எடுக்க போகல எனக்கு 4.25 வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 8, 3 அளவு வித்தியாசத்தில் இருக்குது. நார்மலாக இந்த 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிறது வந்து ப்ராப்ளம் வராது இந்த கேப் ஹைட் மெஷர்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு 2 மெத்தட் நம்ம, இது வந்து செகண்ட் மெத்தட். ஃபுல் ஆர்ம் ரவுண்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடலாம். இல்லைனா டிரெக்டாக இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த ஓப்பன் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வித்துக்கு வந்து நிறைய கல்குலேஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வெரி சிம்பிள் பேசிக் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பிழை இல்லாமல், சிலது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகல கூட வரும், குறைய வரும், ஸ்லீவ் போதாமல் போயிடும், ட்ரெஸ்ஸோட பார்ட் கூட இருக்கும். அந்த மாதிரி வராமல் கரெக்டாக நம்ம வந்து ஸ்லீவ் வித் மெஷர்மெண்ட். நான் வந்து இப்போ என்னோடய பிரெஸ்ட் ரவுண்ட், நம்மளோட ஃபுல் பிரெஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிரெஸ்ட் ரவுண்ட் எடுத்து உங்களோட இந்த ஸ்லீவ் வித்துக்கு இந்த பிரெஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் 40 வருதுன்னா இதை 4ஆல் பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு 10 இன்ச் வரும். இந்த அளவு உங்களுக்கு ஸ்லீவ் வித்துக்கு எடுக்கலாம். ஸோ எந்த நேரத்துலையுமே இப்படி ஒரு கல்குலேஷன் எடுக்கும்போது அளவு பிழைக்காது. இதே கல்குலேஷன் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்கள் கல்குலேஷன் கொடுத்தா தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லீவ் வித்துக்கு பிரெஸ்ட் ரவுண்ட், இந்த இடத்துல பிரெஸ்ட் ரவுண்டை 4ஆக பிரித்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்ட் நம்ம எடுக்கும்போது பாடி ஃபிட்டாக ஒரு ட்ரெஸ் தைக்கிறீங்க அப்படின்னா 2 கையும் எடுக்கணும். ஏன்னா 2 கையிலையுமே 2 அளவீடு இருக்கும் சிலவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ரைட் ஹேண்ட்னு சொல்லி வேறையா இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட், லெஃப்ட் சொல்லி வேறையா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. லூஸ் ஃபிட்டோன்னா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒரு தடவை ஏதாவது ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா போதும். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஹைட் எடுத்தோம். மெஷரிங் டேப் இந்த மாதிரி பின் பக்கமாக வச்சுக்கோங்க. இப்படி பின் பக்கமாக வச்சுட்டு இப்படி கீழே எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ரவுண்ட் வந்து எடுத்துக்க முடியும்.
முடியும். ஸோ இப்படி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து 11, நம்மளோட அளவு 11. இப்போ இந்த 11 நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். அப்போ 5.5 இன்ச்சஸ் வரும். இதுதான் உங்களோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இதில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடைவெளி அது 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ். இதை விட அதிகமாக நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை கிடையாது. ஸோ நான் இதில் 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக எடுக்க உங்களுக்கு வந்து அளவு எடுக்கிறதும் சரி, இல்லாட்டி அந்த கல்குலேஷன்லேயே நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ண போக்கில் ப்ராப்ளம் வராமல் நீங்களும் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கரெக்டான ஒரு பேட்டர்ன் மேக் எப்படி பண்ணணுங்கிறது நீங்களும் கற்றுக்கலாம். நீங்கள் எந்த ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும், டிக்டாக்லேயா இருக்கட்டும், நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் மேக்கிங் நீங்களும் டீட்டெயிலாக படிச்சுக்க முடியும். தேங்க்யூ.